மேஷராசிக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குங்க. பொதுவாக ஒரு பாட்டு ஒன்று மேஷத்துக்காகவே வரும். இந்த வருமுன் காப்பது தான் அறிவாளி, வந்த பின் தவிர்ப்பது தான் ஏமாளி. அதாவது ஒரு பெரிய துயர், பெரிய கஷ்டம், ரொம்ப வருத்தம், இது மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பகவான் முருகபெருமான் ஏதாவது ஒரு இன்டிமேஷனை கொடுத்துருவார். அந்த இன்டிமேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்கோ நடக்குது, இது நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்காம, உங்கள் காதில் வரக்கூடிய ஒரு செய்தி, அது நம்ம சம்மந்தப்படாத செய்தியாக கூட இருக்கலாம், ஆனால் இது நாளைக்கு நமக்கு நடக்க போகுதுங்கிறது தான் இன்டிமேஷன். அதனால் வருமுன் காப்பது தான் அறிவாளி, வந்த பின்னே தவிர்ப்பவன் தான் ஏமாளி. இந்த வாரத்தில் சில முடிவுகளை மாற்றி அமைக்கிறதுனால நல்லது நடக்க போகுது. அது இந்த நன்மை இப்போ தெரியாது, பிறகு கண்டிப்பாக தெரிய வரும். மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மூட்டு சம்பந்தமான வலிகள் வந்து நீங்கும். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். சில விஷயத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் மேஷராசிக்கு வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நிறைய விஷயத்தை பொறுத்துக்குங்க, கண்டுக்காம போக. இந்த வாரத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி மேசராசிக்கு எப்படி இருக்கும்? இதோ பொது பலன்கள். என்னென்ன ராசிக்காரர்களை திருமணம் பண்ணிக்கலாம்? முதல் ராசியான மேச ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே 5 அல்லது 6 ராசிகள் திருமண பொருத்தத்துக்கு உகந்த ராசிகளாக, உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த ராசிகளாக, வாழ்க்கை என்ற வட்டத்தை சிறந்த ஒரு அமைப்புகளாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் ராசிகளிலேயே முதல் ராசியை விளங்கக்கூடிய மேச ராசியை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், தனுசு ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம், மகர ராசியை சேர்ந்தவங்களையும், கும்ப ராசியை சேர்ந்தவங்களையும், மீன ராசியை சேர்ந்தவங்களையும் மேச ராசிக்காரர்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம். இப்போ மேஷ ராசி நேயர்கள் எடுத்துக்கோங்களேன், இவங்களுக்கு செவ்வாய் அதிபதி. ஸோ மேஷ ராசிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பவழ நிறம் ரொம்ப லக்கியாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ மேஷராசிக்கு பொதுவாக ஒரு நிறம் சொல்லுங்கள் மேடம், எது போட்டால் அவங்களுக்கு ஒரு ரொம்ப லக்கியாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சன்செட் ஆரஞ்சு எடுத்துக்கலாம், எல்லோ எடுத்துக்கலாம், அண்ட் அந்த பவழ நிறமும் எடுத்துக்கலாம். அது ரெட்டில் வராது. பவழ நிறம்ங்கிறது காரல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ஒரு மாதிரியான ஒரு ரெட்டு. ஸோ இந்த 3 நிறங்களுமே மேஷராசி நேயர்களுக்கு செட் ஆகும். ஸோ மேஷராசி 2025 எப்படி இருக்குது? 3 நட்சத்திரம் இருக்குமா இதில்? அஸ்வினி, பரணி, கிருத்திகையில் முதல் பாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த வருஷம் மேஷராசிக்கு சனி பயிற்சி வரங்காட்டி 7.5 சனி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். என்ன ஆக போகுதோ, நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக சுற்றின்னு இருந்தேன் 36 வருஷம், பிரச்சனை இல்லை, இது 1ஆம் 2ஆம் தெரியலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. பட் பெருசாக வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்லோ ஆகிறாங்க, எனக்கு என்னமோ தெரியல, ஒரு 2-3 மாதமாக ஸ்லோ ஆகிறேன்னு சொன்னால் அப்போது 7.5 சனியோட பாதிப்பு இருக்குது. ஸ்லோ இல்லை சார், எனக்கு நல்லா இப்போ கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன், எல்லா காரியத்திலும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக இருக்குது. ராகு இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவானும், சனி இருக்கக்கூடிய இடத்துல ராகு பகவானும் போகிறங்காட்டி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வேற மாதிரியான ஜாக்பாட் இயங்க போகிறது. 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய 7, 9, 11ஆம் இடத்தை இயக்க போகிறார். யாருக்கெல்லாம் வீட்டில் கல்யாணம் நடக்கலைங்களா, கல்யாணம் நடக்க போகுது. தொழில் விருத்தி கிடைக்க போகிறது. பேங்க் பேலன்ஸ் உயர போகிறது. எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும், நல்ல தைரியமான பொண்ணு மாதிரி தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், மேஷராசியாக இருக்கும், சுய ஜாதகம் இந்த பையனோட ஜாதகத்துக்கும் இந்த பொண்ணுனோட ஜாதகத்துக்கும் நல்ல ஒத்து போகும். அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்தாங்கம்மா இந்த பொண்ணு பாருங்க, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, ஜாதகமும் ரொம்ப சூப்பராக ஒத்து போகுது, அதனால இந்த பிள்ளையை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாங்க நிறைய அம்மாக்கள் சொல்கிற ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா, அம்மா இந்த பிள்ளை மேஷராசி பொண்ணுமா, சரிம்மா அதனால் என்ன, ஜாதகம் நல்லா ஒத்து போகுதே அப்படின்னு. இல்லைம்மா, ஒரு மேஷராசி பொண்ணு அப்படின்றது 10 ஆம்பளைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்களேம்மா. அந்த பிள்ளை எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் பையன் பாவம் பசு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லா அம்மாக்களுக்கும் அப்படி தானே ஒரு நினப்பு, ஒன்றுமே தெரியாது, அப்போ என் பையனுக்கு எடுத்துட்டா என்ன பண்ணுறது, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதத்தில் உண்மை, ஒரு விதத்தில் பொய். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய விரயங்களை கட்டுப்படுத்துவார். பணமும் வருது, தொழில் நல்லா நடக்குது, பணமும் வருது, விரயமும் அதிகமாக ஆகலைன்னா இதைத்தானே நாம் எதிர்பார்க்குறோம்.
இதெல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நடக்கும். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தமிழ் மார்கழி மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற அவரோட சூரியனும் இருக்கார். பொதுவாகவே 9ஆம் இடம் அப்படின்னாலே இறை அருள்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம், தெய்வம்னு அர்த்தம். அங்கே உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டு இருந்த அவர் இப்போ அந்த பிரச்சனைகளெல்லாம் விடுபட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு இந்த மார்கழி மாதம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கார். பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். பித்ருக்களின் ஆசீர்வாதம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்தில் பார்த்தாலேனால் குரு பகவானும் வக்கர நிலையில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். செவ்வாயும் அங்கே இருக்கார். சூரியனும் குருவும் சம சப்தமத்தில் சிவராஜ யோகத்தை கொடுக்குறார். அதை தவிர பார்த்தோம்னா குரு செவ்வாயினுடைய பார்வை குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடியதும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் மிகவும் வலுப்பு. மேஷம் ராசி தீயின் சக்தியை உடைய முதல் ராசி. இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் தைரியம் நிறைந்தவர்கள். சவால்களை சந்திக்க தயங்க மாட்டார்கள். அவர்கள் முன்னோடி மனநிலையுடன் எதையும் தொடங்குவார்கள். ஆனா கொஞ்சம் சீக்கிரம் கோபம் வரும். ஆனா அந்த கோபம் அதிக நேரம் நீடிக்காது. மேஷ ராசிக்காரர்கள் எப்போதும் நேர்மையானவர்களும் நேருக்கு நேர் பேசுபவர்களும். அவர்களின் மனதில் இருக்கும் சக்தி, ஆர்வம், தைரியம் இவர்களை எப்போதும் முன்னேற்றம் அடையச் செய்யும். பிறரை இன்ஸ்பயர் பண்ணும் எனர்ஜி இவர்களிடம் எப்போதும் இருக்கும். ஆனா ஒரு குறை, கொஞ்சம் அவசரமாக முடிவெடுப்பார்கள். ஆனா அந்த போல்ட்னஸ் தான் இவர்களை வெற்றியாளராக மாற்றும். மேஷம் ராசிக்காரர்கள் எப்போதும் லீடர், ஃபாலோவர்ஸ் அல்ல. மேஷத்திற்கு உறவாடி கெடுக்க தெரியாது. பகையா இருந்தா பட்டுன்னு உதறி தள்ளிடுவாங்க. உறவாடி கெடுக்கணும், கழுத்தறுக்கணுங்கிற புத்தி மேஷத்திட்ட கிடையாது. அதனாலேயே ரொம்ப பேரை பகைச்சிக்கிறாங்க, கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. ஆனால் அதே உறவை மன்னிக்கிற குணமும் இருக்குது. ஆனால் மறக்கிற குணம் இல்லை. உன்னைய நான் மன்னிப்பேன், ஆனால் மறக்க மாட்டேன். உன்னைய நான் கண்டிப்பேன், ஆனால் தண்டிக்க மாட்டேன். உனக்கு நான் உதவி செய்வேன், ஆனால் உன்கிட்ட இரவல் வாங்க மாட்டேன். நீ செய்ததை மறக்க மாட்டேன். ஆயுள் உள்ளவரை என்னுடைய நெஞ்சில் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது மேஷத்திட்ட உண்டு. அது ஆணோ பெண்ணோ, வைராகியத்தின் சொந்தக்காரர்கள் மேசராசிக்காரர்கள். ஆணோ பெண்ணோ தன்னம்பிக்கையின் உச்சம் கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள். ஆணோ பெண்ணோ உறுதியான குணம் கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள். ஆணோ பெண்ணோ அடுத்தவர்களுக்காகவே உழைத்து தன்னுடைய தன்மானத்தை இழந்து கூட அடுத்தவர்களை காப்பாற்றும் எண்ணம் கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள். மேஷராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும் அப்படின்னா பிளைண்டா எல்லாத்தையுமே நம்பும். கசாப்பு கடைக்காரனை கூட்டிட்டு போறவனே நம்பிட்டு தான் கூட போகும். அதுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இருக்காது. ஒரு ஆடால் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வரப்போதா கிடையாது. அந்த ஆடு யாருக்குமே டேஞ்சர் கிடையாது. ஆனால் மேன்னு சொல்லிட்டு அது முன்னுக்கு நின்று தன்னையே தியாகம் பண்ணக்கூடியது தான் ஒரு ஆடு. தன்னை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கள மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. அவங்கள மாதிரி ஒருத்தங்களை தூக்கி விடுறவங்களும் யாருமே கிடையாது. நம்ம தான் தூக்கி விடுறோம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. வீட்டாளுங்க அவங்கள கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலேயே இருந்துருவாங்க. அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா மேஷராசிக்காரங்களை ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஓகே, இந்த ஐடியாஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், உன்னை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மந்தக்குள்ளே போட்டு கட்டி வச்சிடணும் அவங்கள. நீ செய்கிறது தப்புன்னா அது மேய போயிடும். அது மேய போயிட்டு என்ன பண்ணுன்னா தன்னோட ஐடியாஸ் எல்லாம் வெளியே ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களோட உழைப்பை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க மேஷராசிக்காரங்களோட.